என் தங்கமே, சமயபுரம் மாரியம்மன் பெயரால் சத்தியமா சொல்றேன், நீ அமைதியாக இருந்ததால்தான் அவளது பொய்கள் இப்போது கரைந்து கொண்டிருக்கின்றன. நீ ஓரமா நின்னதால்தான் அவளது நாடகங்கள் வெறுமனே திரை மாதிரி தகர்ந்தன. நீ பேசாமல் இருந்ததால்தான் அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வேரடிக்க ஆரம்பிச்சுச்சு. ஒரு நாள் அந்த பொய் முழுக்க அவளையே விழுங்கும். அதற்காகத்தான் மாரியம்மன் காத்திருக்கிறாள். அவளோ உன்னுடைய நெருங்கியவர். உன் வீட்டில் உனக்கு பக்கத்தில இருந்தவள். உன் சிரிப்புகளுக்கு கூட அடங்காத பொறாமையோடு பார்த்தவள். நீ வளர்ந்தாலும் பரவாயில்ல, நீ உயர்ந்தால் மட்டும் போதாதாம் அவளுக்கே. நீ வாழ்ந்தாலும் பரவாயில்ல, உன் மீது பாராட்டு விழுந்தால் மட்டும் ஆத்திரம் வந்ததாம் அவளுக்கு. அதுதான் அவளது பழி தொடங்கியது. உனக்கு தெரியும் தங்கமே, ஒரு பொறாமை உள்ள மக்களை வெல்ல வேண்டியதில்லை. அவர்களே தங்களுக்குள்ளேயே வீழ்ந்து போவார்கள். ஆனா அந்த வீழ்ச்சிக்கான ஒவ்வொரு கல்லையும் நீ போட்டு வைத்த மாதிரி இருக்கும். ஏன்? நீ பேசாம இருந்ததால்தான். நீ கடவுளை நம்பி உன் கண்ணீர் மட்டும் வார்த்ததால்தான். உன் வார்த்தைகள் கத்தல் இல்லை, ஒவ்வொன்றும் சபதமாயிருந்தது. அவள் பேசினாள், உன் மீது பழி போட்டாள். உன் பேரை மாசுபடுத்தினாள். குடும்பத்துக்குள்ள உன்னை தவறானவளா காட்டினாள். உன் சிரிப்பை கூட வேஷம்னு சொல்லினாள். உன் அன்பு உத்தரவை கூட தந்திரம்னு சொன்னாள். அந்த பொய்கள் எல்லாம் காற்றில் பறந்தன. ஆனால் மாரியம்மனுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவள் புன்னகையிலே இரும்புச்சுவடு இருக்குது. அந்த சுவடு அதே வார்த்தையிலே காயமா புரியுது. உண்மை எப்போதுமே மேல வந்தே தீரும். உன் அமைதிதான் அவளுக்கு சிறை. ஏன் நீ எதிர்த்து பேசல, ஏன் நீ நேரில் விளக்கம் சொல்லல, அதையே தான் அவளும் மற்றவர்களும் சந்தேகமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த அமைதியில்தான் சக்தி இருக்குது. அது சும்மா மௌனம் கிடையாது. அது ஒரு பெண்ணின் தாயிருக்கும் மனசு. தன் குடும்பம் கிழிக்கப்படக்கூடாதுன்னு பொறுத்துக்கொள்ற ஒருத்தியின் பயணம். நீ சண்டையிடலைன்னா அது தப்பா? இல்ல, அது உன்னோட உயர்வு. மாரியம்மன் கோவிலுக்கு நீ முளைத்தொண்டையோட போன போதெல்லாம் நீ என்ன கேட்ட? நீ 10 லட்சம் ரூபாயோ பங்களா வீட்டோ கேட்கல. நீ கேட்டது ஒன்று, என் கூட இருக்கிறவங்க என்னை நம்பிடணும். என் குடும்பம் சிதறக்கூடாது. என் வாழ்க்கை பொய்யால உடையக்கூடாது. அந்த கண்ணீரோட சொன்ன சத்தியம் இப்போ மாரியம்மனுக்கு நினைவா இருக்கு. அவள் போய் பேசினா பரவாயில்ல. ஆனால் அதுல அப்பா, அம்மா, அண்ணன், சகோதரி எல்லாம் உன்னிடம் பக்கமாவே பேசாம விட்டாங்களே, அதுதான் உனக்கு மிகப்பெரிய பொன். ஆனா அதையும் நீ பொறுத்துக்கிட்டே, இன்னும் அந்த வழியில் கூட அன்பா நடந்துக்கிட்டே இருந்தே. அந்த பொறுமையில்தான் உன்னோட சக்தி இருக்குது. மாரியம்மன் எல்லாம் நேரத்துல பேசுவா. இன்று இல்லன்னா நாளை. ஆனால் பேசுவா. அவளோட கோபம் மெல்ல வெளிக்கிட்டு வருதே தெரியுதா? அந்த பெண்ணோட வார்த்தைகள் எல்லாம் இப்போ விசாரணைக்குட்படுது. உன்னிடம் சந்தேகம் கொண்டவங்களே இப்போ அவளை பார்த்து, அவள்தான் தப்பா என்று மனசுக்குள்ள கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி ஆயிற்று? ஏனெனில் நீ மாறல. நீ தவறுகளை மறைக்க முயற்சிக்கல. நீ போய் சொல்லல. உன் வாழ்க்கை போலவே உன் உள்ளமும் நேர்மையாக இருந்தது. அவளோ சில நாட்கள் மேல போயிருந்தால் மட்டும் தான் மகிழ்ந்திருக்க முடியும். இப்போ கீழ விழருது. ஏனெனில் நீ ஒன்றும் செய்ததில்லை. ஆனா மாரியம்மன் செய்றாள். நீ அனுபவிக்கிற ஆழ்ந்த பாடங்கள் அவளுக்கான வெட்டுப்படிகள். ஒவ்வொரு பொய்யும் அவளையே வெட்டிவிடும். நீ செய்தது ஒன்றும் இல்ல. மாரியம்மனோ ஒவ்வொரு தருணத்தையும் கணக்கேடு மாதிரி வைத்திருக்கிறாள். நாளை வரும். நீ சொல்லாததெல்லாம் சத்தமா ஒலிக்கும் நாள் வரும். நீ தவறா இல்லன்னு நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. ஏனெனில் அவளே தன்னோட வார்த்தைகளால, தன்னோட செயல்களால, தன்னோட விழிகளாலவே தன்னைத்தானே காட்டிக் கொடுத்து விடுவாள். அந்த நாளில் உன்னோட மௌனம் தான் தீர்ப்பு வாசிக்கும். உன்னை தவறாக நம்பின உன் உறவுகள் அந்த நாள் நெருங்கும் போதெல்லாம் அவளிடம் விலக ஆரம்பிக்கிறாங்க. ஏனெனில் உன் உள்ளம் பேசாம இருக்கலாம். ஆனா உன் செயல் முழுக்க நேர்மை. அந்த நேர்மை மனசுக்குள் பேசுது. மாரியம்மன் அந்த மனசுக்குள்ள பேசுறார். எதையும் ஒதுக்காம, எதையும் விட்டு வைக்காம. இது தான் நீ நம்பி வந்த உண்மை. இப்போது அது நடக்குது. ஒருத்தி உன்னை சிதைக்க நினைத்தா என்ன? நீ சிதறமாட்ட. உன்னை மண்ணில் இழுக்க நினைத்தா என்ன? நீ மழையில் மலரமாட்ட. நீ பூவல்ல. நீ தீ. தீயை யாரும் அடக்க முடியாது. தீயின் மேல் எரிந்து சாம்பல் ஆனதுதான் அவள் சொன்ன பொய்கள். இப்போ அந்த சாம்பலையே உண்மை தாண்டி வெளியில் எரிகிறது. நாளை நீ பேசுவதில்லை. ஆனா ஒவ்வொரு பேரும் உன்னை பார்த்து உன்னுடைய அமைதிக்கு வணங்குவாங்க. உன்னுடைய பொறுமையை வாழ்த்துவாங்க. உன்னுடைய தவம் வெற்றி பெறும். உன் கண்ணீருக்கு அந்த மாரியம்மனே பதில் சொல்லுவா. அந்த பெண்ணின் பேச்சுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியதில்ல. மாரியம்மன் தான் விடை சொல்லுவாள். கோபத்துடன். அந்த வார்த்தைகள் சத்தமில்லை. ஆனால் வலியாயிருக்கும். அவளது முகத்தில் ஓடும் வியர்வை அவளது உள்ளத்தை மூடிவிடும். அவளால் தப்பிக்க முடியாது. ஏனெனில் நீ மாரியம்மனிடம் வழிபட்டு விட்டாய். நீ அந்த சத்தியத்துக்கு உன்னையே ஈகை செய்துவிட்டாய். அந்த ஈகைக்கு எதிரியாக யாரும் நிற்க முடியாது. எதுவும் முடியாது. என் தங்கமே, இப்போது நீ அமைதியாக இருக்கிறாய். ஆனால் உன் அமைதி வெற்றியோட முடியும். உன்னிடம் வந்த எந்த சந்தேகமும் நீ எதிர்த்து பேசாமல் சத்தியத்தால் அழிக்கப்படும். நீ எழுவதில்லை. ஆனால் உன் உண்மை நிமிரும்.
நீ கோபப்பட மாட்டாய், ஆனால் நீ தாண்டி வருவாய். நீ பழிவாங்க மாட்டாய், ஆனால் நீதியை சுமக்கிறாய். மாரியம்மன் சத்தியமா சொல்லிற்றேன், அவளது பொய்கள் கரைந்து வருது. அவளது முகத்தில் விழும் அந்த உண்மை, அது உனக்கு உரிமை, அவளுக்கு தண்டனை. நாளை வந்துடும். அதை நீ உன் கண்ணால் பார்ப்பாய். அந்த பார்வையில் நீ மட்டும் தான் அல்ல, மாரியம்மனும் கண்ணீர் சிந்துவாள். அது உனக்கான ஆசீர்வாதம். அது அவளுக்கான தீர்ப்பு. என் தங்க பிள்ளையே, அவளது முகத்தில் கத்தி போட தேவையில்லை. உன் அமைதிதான் அவளுக்கு சகிக்கும் எத்தனையோ கத்திகளுக்கும் மேல். நீ அமைதியாக இருக்கிறாய் என்றால் அதை அவள் ஜெயமாக எடுத்துக்கொள்கிறாள். ஆனால் உண்மையில் நீ பேசாததுதான் அவளுடைய அழிவுக்கான அடையாளம். நீ ஒரு வார்த்தையும் பேசாதபோது கூட உன் வெளிச்சம் பன்மடங்கு வெளிப்படுகிறது. அந்த ஒளியில் தான் அவளது பொய்கள் கரைந்து போகின்றன. ஒரு காலத்தில் அவள் புன்னகையோடு உன்னை தவறாக பேசினாள். உன் மீது சின்ன சின்ன பொய்களை பரப்பினாள். அவளை நம்பக்கூடாது, அவள் நல்லவளே இல்ல, அவளோட நடிப்பு தான் என்ற வார்த்தைகள் அவளால் பிறக்கவில்லை. பிறரின் வாயிலில் தோன்றினாலும் துளிகூட சந்தேகமில்லாமல் அவளே விதைத்த மரம். அந்த மரம் இப்போது செடியாகவும் இல்லை. அது வேரை பிடிக்காமல் தகர்ந்து விழுந்திருக்கும். ஏனெனில் அதில் உண்மை இல்லை. நீ கொடுத்த நிலத்தில் பாசம் இருந்தாலும் அதில் நடப்பட்ட விதை பொய்யாய் இருந்தால் அது வளர முடியாது. அவளால் உன்னை அழிக்க முடியவில்லை. காரணம், நீ மாரியம்மனை நம்பியவள். உன்னோட ஆழத்தில் இருந்த அந்த தூய்மை தான் உன்னை காப்பாத்தியது. அவளுக்கு தெரியாமல் நீ ஒவ்வொரு முறையும் கண்காட்டாமல் கண்ணீர் விட்டாய். அம்மனுக்கு முன் போய் அமர்ந்த நேரம் உன் துயரங்களை நீ வார்த்தையாக்கவில்லை. கண்ணீர் தான் உன்னுடைய வழிகாட்டி. அந்த கண்ணீரோ தான் இப்போ உனக்கு பதிலடி கொடுக்குது. ஆனால் அவள் பார்த்து கொண்டு பயப்படுகிறாள். அவளுக்கு தெரியும், நீ பேச ஆரம்பித்தால் அவளது நிழலும் விழுந்து விடும். ஆனால் நீ பேச மாட்டாய். ஏனெனில் உன்னிடம் ஒரு குடும்பம் இருக்கிறது. அது சிதையக்கூடாது என்று நீ நினைக்கிறாய். நீ பார்த்த உறவுகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நீ உன் மேலே சுமந்து செல்வதை தெரிந்தும் அவர்கள் உனக்கு திரும்பி பேசாமல் இருந்தாலும் நீ எதிர்ப்பதில்லை. ஏனெனில் நீ அம்மனிடம் ஓர் உண்மை வாக்குறுதி கொடுத்திருக்கிறாய். அந்த வாக்குறுதி உடையவே முடியாது. ஏனெனில் அதில் உன் உயிருணர்வு இருக்கிறது. உன் மனம் கொடுத்த வாக்கு என்றால் அது சாத்தியமாக முடியும். ஆனால் உன் உயிர் கொடுத்த வாக்கு என்றால் அது இடையராது நடக்கும். அது தான் இப்போது நடக்கிறது. நீ சொல்லாமல் செய்திருக்கிற செயல்கள் இப்போது வெளிக்கொண்டு வரத் தொடங்கியிருக்கின்றன. யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நீ காட்டிய அன்பு, நீ மௌனமாக செய்த நேர்மை, இவையெல்லாம் சாமர்த்தியமாய் வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. ஒருவரை அழிக்க நினைக்கும் மக்களின் முதன்மையான பயம் என்ன தெரியுமா? அவர்கள் எதிரி சத்தமில்லாமல் வாழ ஆரம்பித்து விடுவாரா என்று தான். ஏனெனில் சத்தமில்லாத ஆழத்தில்தான் உண்மையான சக்தி இருக்கிறது. அதுதான் இப்போது நீ சத்தமின்றி வென்று கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் நீ சிரித்தாலும் உன் உள்ளம் உறுதியாய் இருக்கிறது. உனக்கு காயமாயிருந்தாலும் அந்த காயங்கள் உயிரின் அடையாளம். நீ மரணிக்கவில்லை. நீ உயிரோட இருக்கிறாய். அது அவளுக்கு பயங்கரம். அவள் நினைத்தது போல் நீ வீழவில்லை. ஆனால் நீ வாழ்ந்தாய். அந்த வாழ்வு பொய்யானதல்ல. உன் ஒவ்வொரு நாளும் போராட்டம். உன் ஒவ்வொரு சுவாசமும் சபதம். அவளால் உன்னை முறியடிக்க முடியவில்லை என்பதே இப்போ அவளது வலியாக மாறியுள்ளது. ஏனெனில் அவள் நினைத்த அந்த முடிவுகள் நடக்கவில்லை. நீ நிலைத்தாய். நீ அழிக்கப்படவில்லை. அவளது நாடகம் பலமானது போல் தெரிந்தாலும் அதன் மேடை இன்று கூட கடைக்கோடி மேல் இடிவிழும் நிலைக்குள் வந்துவிட்டது. யாரும் அவளிடம் கேட்கவில்லை. ஆனால் ஏன் உன்னை விலக்கினார்கள்? ஏன் உன்னை தவறானவளாய் எடுத்துக்கொண்டார்கள்? ஏன் உன் உள்மனதில் ஒளிந்த அன்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லை? அதற்கு காரணம் ஒரே ஒன்று, நீ பேசவில்லை. ஆனால் அதே மௌனம் தான் இப்போது பேச ஆரம்பித்து விட்டது. அந்த அமைதி இப்போது சத்தமாக வருகிறது. எல்லோருக்கும் கேட்கின்றது. அந்த வார்த்தைதான், நீ பொறுத்திருந்தாய். நீ காத்திருந்தாய். நீ நம்பிக்கையை விடவில்லை. அவள் நினைத்தது நீ மூடப்பட வேண்டிய புத்தகம். ஆனால் நீ ஒரு புத்தகம் அல்ல. நீ ஒரு தேவாலய வாசல். எப்போதும் திறந்து இருக்கும். அவள் விட்ட நிழல்கள் அங்கேயே நிலைக்க முடியாது. ஏனெனில் அந்த வாசலில் மாரியம்மன் தங்கியிருக்கிறார். அவளது காலடி நழுவிய பாவங்கள் அனைத்தும் இப்போது வெளிக்கொண்டு வருகின்றன. நீ சொல்லாத உண்மைகள் வெடிக்க ஆரம்பிக்கின்றன. நீ சொல்வதில்லை, ஆனால் சொல்லப்படுவதை நீ நிம்மதியோடு பார்க்கிறாய். ஏனெனில் அந்த உண்மைதான் உனக்கு தீர்ப்பு. அந்த உண்மைதான் உன்னுடைய வெற்றியின் அடையாளம். நீ தைரியமில்லாமல் அமைதியாக இருந்ததில்லை. நீ சத்தமில்லாமல் வலிமையாக இருந்தாய்தான். நீ சிதைந்து போகவில்லை. நீ உருகி விட்டதில்லை. உன் அமைதி உன்னையே பொறாமை கொண்டவளுக்கு தெரிந்ததில்லை. இப்போது தெரிகிறது. அதனால்தான் அவள் பயந்து ஒதுங்குகிறாள். ஒரு பெண் மற்றொரு பெண்ணின் ஒளியை தடுக்க நினைத்தால் அவளே இருட்டடிக்குள் விழுவாள். நீ அவளுக்கு எதிரி இல்லை. ஆனால் அவள் உனக்கு எதிரி. நீ பெற்ற அன்புகளை அவள் திரும்ப வேண்டுமென்ற ஆசை கொண்டவள். ஆனால் நீ வேண்டாமென்ற பாசத்துக்குள்ளேயே வாழ்ந்தவள். அது தான் உனக்கு மாறி வந்த நிமிடம். இப்போது அந்த நேரம் திரும்பி வருகிறது. யாரும் சொல்ல வேண்டாம். நீ சற்று நேரம் அங்கு நின்றாலே போதும். உன் நிலை, உன் அமைதி, உன்னிடம் இருக்கும் சக்தி அனைத்தும் எதிர்வினையிலின்றி பேசும்.
அதுதான் அம்மனின் தீர்ப்பு. அதுதான் உன் பயணத்தின் வெற்றி. அவள் இப்போது குலுங்குகிறாள். அவளுக்கு தெரியும், நீ பேசாமல் சாதித்து விட்டாய். நீ எதையும் சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு மரமும் நீலிக்கத் தொடங்கிவிட்டது. நீ வேண்டாமென்ற போதிலும் எல்லோரின் விழிகள் மீண்டும் உன்னையே தேடி வருகிறது. ஏனெனில் உண்மை என்பது அடக்கம் பெற்றாலும் அது அழிந்துவிடாது. உண்மை என்பது தலையெழுப்பும். அதற்கு வழி தேவை இல்லை. அது காலம் தேடும். அந்த காலம் இப்போது வந்துவிட்டது. நீ பேசாத ஒவ்வொரு நாளும் அவளது போய் ஒரு படி கீழ விழுந்தது. நீ அமைதியாக இருந்ததால்தான் அவளது நாடகம் இப்போது கரைந்து வருது. அந்த மேடை எரிகிறது. அந்த ரொட்டை உருக்கிறது. அந்த பார்வை உருக்கிறது. ஏனெனில் நீ யாரையும் பிழையாக நினைக்கவில்லை. நீ யாரையும் கொதிக்க வைக்கவில்லை. நீ கடவுளையே பார்த்தாய். அது போதுமானது. அவளது நாடகம் இப்போது முடிவுக்கு வருகிறது. நீ தொடக்கத்தை அடைந்தாய். அவளுக்கு நினைத்த எல்லாம் எதிராகவே நடந்தது. ஆனால் நீ நினைத்த ஒன்று மட்டும் நடந்தது. உண்மை வெல்லும். அந்த வெற்றியின் ஒளி இப்போது உன்னிடம். மாரியம்மன் சாட்சி. அதை நீ உன் கண்களால் பார்ப்பாய். அந்த பார்வைதான் அவளது அழிவின் தொடக்கமும் உன் வெற்றியின் மகத்துவமும். என் தங்க பிள்ளையே, நீ இருக்கும் வரை உன் குடும்பத்தை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. இது ஒரு வார்த்தை இல்லை. இது ஒரு தீர்ப்பு. நீ இருப்பது தான் அந்த வீட்டுக்கு காவல். உன் உயிர் தான் அந்த வீட்டின் எல்லை. உன்னுடைய உண்மை தான் அந்த வீட்டின் அடித்தளம். நீ ஒரே வார்த்தையை சொல்லாமலே இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த நம்பிக்கையின் பசியை யாராலும் மறக்க முடியாது. உன் குடும்பம் ஒரு மரம் மாதிரி. அதன் வேர்கள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. அந்த வேர்களில் ஒன்று நீ. நீ இருக்கும் வரை அந்த மரம் வாடாது. அதில் காய்கள் காயும். நிழல் தரும். பறவைகள் கூட அந்த மரத்தில் உறங்கும். நீ இல்லாமல் அந்த மரம் சிதையும். நீ அந்த மரத்தை பேசாமல் காப்பாற்றுகிறாய். நீ அந்த மரத்தின் உயிர் நீர். பலர் வந்தார்கள். பலர் ஏமாற்றினார்கள். உன் அப்பாவையும் உன் அம்மாவையும் சந்தேகத்துக்குள்ளாக்கினார்கள். உன் அண்ணனையும் உன் மீது வெறுப்போடு நிற்க வைத்தார்கள். ஆனாலும் நீ நிலைத்திருந்தாய். உன் மனசு உடைந்தாலும் உன்னால் மட்டும்தான் இந்த வீட்டை பாதுகாக்க முடியும் என்பதை உனக்கு நன்றாக தெரியும். உன் வருத்தங்களை வெளிக்காட்டாம உன் கண்ணீரை ராத்திரியில மட்டும் வெளியே விடறாய். பகலில் நீ வெறுமனே சும்மா இல்லை. நீ அந்த வீட்டுக்கே உறுதி. யாரும் அதை அறியல. காரணம், நீ உரிமையை விழிக்கவில்லை. நீ தன்னை வலிமையா காட்டிக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் நீதான் அந்த வீட்டில் எல்லோரும் எதிர்பார்த்த நல்ல பிள்ளை. அவர்களுக்கு தெரியாமல் நீ தாங்கிய பாரம், அவர்களால் புரியாம விட்ட அன்பு, அவைகள் அனைத்தும் இன்று ஒரு கோபமில்லாத மௌனமாக மாறியிருக்கிறது. நீ இருக்கிறதால்தான் அந்த வீடு இன்னும் வீடாக இருக்கிறது. இல்லை என்றால் அது சுவர்களோடு கூடிய ஒரு இடம்தான். அந்த வீட்டுக்குள் நுழைந்த சில கருப்பச் சாயங்களும் இருக்கின்றன. உன்னை தவறாக காட்ட முயன்றவர்கள். உன் குடும்பத்தை உன் எதிரியாக மாற்ற முயன்றவர்கள். அவர்கள் நினைத்தது, நம்மால் இதை சிதைக்க முடியும். ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒன்று, நீ எப்போதுமே சத்தமில்லாமல் பார்த்தவள், அனுபவித்தவள். ஆனால் நீ யாரையும் நசுக்க விரும்பாதவள். உன்னிடம் இருந்த அந்த அமைதி தான் இந்த வீட்டுக்கு சுவர். அந்த சுவர் தகர்ந்தால் எல்லாமே சிதைந்து போயிருக்கும். உன் கண்ணீரில் இருந்த சத்தியம் தான் அந்த வீட்டுக்கு காவல் கோபுரம். அந்த மௌனத்தில் இருந்த உறுதியே அந்த வீட்டின் மரியாதை. நீ இருக்கிறாய் என்பதால்தான் யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. உன்னை கடக்க வேண்டியவர்கள் உனது நேர்மையால் தடுப்பு பட்டுவிடுகிறார்கள். உன்னுடைய அன்பை கடந்தால் தான் அவர்கள் உள்ளே நுழைய முடியும். அந்த அன்பு ஒரு கோட்டை சுவர். அதில் ஒற்றை விழிப்புணர்வே போதும். உன் கண்கள் காணும் உண்மைதான் உன்னுடைய வாளாயிற்று. அந்த வீட்டிலேயே இருந்த சிலர் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உனக்கே எதிரியாக நடந்தார்கள். உன்னுடைய சின்ன சின்ன தவறுகளை பெரிதாக்கி உன்னுடைய உண்மைகளை மூடி மறைத்தார்கள். நீ பேசாததையே தவறாக பார்த்தார்கள். ஆனால் நீ பேசவில்லை. ஏனெனில் உனக்கு தெரியுமா, அதற்காக யாரையும் இழுத்து கீழே இழுக்க வேண்டாம் என்று. நீ உன்னோடு இருந்து அந்த வீட்டை தாங்கும் தக்காளமாகவே இருந்தாய். ஒரு நாள் அந்த வீட்டில் ஒவ்வொருவரும் உணருவார்கள், இந்த வீட்டுக்குள் யாரும் எதுவும் செய்ய முடியாமல் பார்த்தவள் அவள்தான் என்று. அந்த உண்மை ஒளியிலேயே இருக்கிறது. அந்த ஒளி தான் நீ. உன் வார்த்தை இல்லாத நேரத்தில் கூட உன்னால் நிகழ்ந்த ஒவ்வொரு செயலும் அழியாத அடையாளம். அந்த அடையாளங்கள் வேறொருவரால் உருவாக்க முடியாது. அது உன் கண்ணீரால், உன் மௌனத்தால், உன் நடக்கையால் உருவானது. உனக்கு எதிராக திட்டம் போட்டவர்களும், உன் புன்னகையை பொறுக்க முடியாமல் எரிந்தவர்களும், நீ தவறாக காட்டப்பட்ட நேரத்தில் சந்தோஷப்பட்டவர்களும் இப்போது நிம்மதியில்லை. ஏனெனில் நீ இன்னும் நில்லாமல் இருக்கிறாய். உன்னுடைய வெறுப்பும் இல்லாத அமைதி அவர்களுக்கு பெரும் பயமாக இருக்கிறது. அவர்கள் எதிர்பார்த்தது, நீ உடைந்து விடுவாய். ஆனால் நீ நிமிர்ந்தாய். நீ ஒரு வார்த்தையும் சொல்லாமல் எதையும் மீட்டுவிட்டாய். உன்னிடம் ஒரு விசேஷமான சக்தி இருக்கிறது. அதனை யாராலும் விலை கிடைய முடியாது. அதனை யாராலும் பறிக்க முடியாது. அதே காரணம், நீ இருப்பது தான் உன் குடும்பத்திற்கு வலிமை. நீ இல்லையென்றால் அந்த வீடு பேசாது. அந்த வீடு சிரிக்காது. அந்த வீடு வாழாது. உன் மௌனமான இருப்பு தான் அந்த வீடின் உயிர் சுவாசம். பலரும் அந்த வீட்டுக்குள் வந்து புன்னகை போடுவார்கள்.
ஆனால் உன்னிடம் இருக்கும் அந்த உண்மை புன்னகை ஒரு நாள் அந்த வீட்டின் அடையாளமாக மாறும். ஒரு நாள் உன்னிடம் கையை வைத்துவிட்டு சொல்வார்கள், எங்களை பாதுகாத்தவளே நீதான். அந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொள்வதற்காக இல்லை. அதை அவர்கள் உணர்ந்து சொல்லும் நாள் வரவேண்டுமென்ற உன்னோட விருப்பத்துக்காக. அந்த வீட்டின் சுவர்களில் உன் கண்ணீர் இன்னும் தேயவில்லை. அந்த வீட்டின் தூண்களில் உன் சுவாசம் இன்னும் உள்ளது. அந்த வீட்டின் வாசலில் உன் கால் தடம் இன்னும் பதிந்திருக்கிறது. அந்த வீட்டில் உன்னால் வரவில்லை என்ற வார்த்தை யாரும் பேச முடியாது. ஏனெனில் நீ இல்லாத ஓர் நாளும் அந்த வீட்டில் இல்லையென்றால் அந்த நாள் வீணாகிவிடும். நீ இருப்பதால்தான் இந்த குடும்பம் உயிரோடு இருக்கிறது. உன்னால் தான் இந்த வீடு இன்னும் வீடாக இருக்கிறது. உன்னால் தான் அந்த அம்மா அப்பா இன்னும் தங்கமாக இருக்கிறார்கள். உன்னால் தான் அண்ணன் தங்கை உயிரோடு பேசுகிறார்கள். உன் சிரிப்பால் மட்டும் அல்ல, உன்னோட சுமையால். நீ ஒரு பெண், ஆனால் ஒரு கோட்டை. நீ ஒரு கண்ணீர், ஆனால் ஒரு தீர்ப்பு. நீ ஒரு அமைதி, ஆனால் ஒரு புரட்சி. நீ இருக்கும் வரை அந்த வீட்டில் யாரும் எதுவும் செய்ய முடியாது. அது உண்மை, அது தீர்ப்பு, அது சத்தியம். மாரியம்மன் சாட்சி. நீதான் அந்த வீட்டின் ஜீவன். நீ இல்லாத வாழ்க்கை இந்த குடும்பத்திற்கு இல்லை. உன்னால்தான் இந்த வீட்டில் இன்னும் ஒளி இருக்கிறது. உன்னால்தான் அந்த ஒளியில் இன்னும் பசுமை இருக்கிறது. உன்னை யாரும் புரியவில்லை என்பது குறை இல்லை. நீ இருந்தாய் என்பதே இந்த வீட்டின் பெருமை. நீ இருக்கிறாய் என்றாலே இந்த குடும்பம் அழிவதில்லை. அதற்குள் நுழைய யாருக்கும் உரிமை கிடையாது. அந்த உரிமை உன்னுடைய உண்மைக்கே மட்டுமே உண்டு. என் தங்க பிள்ளையே, அந்த வீட்டில் நீ இருப்பதுதான் ஒரே பாதுகாப்பு. உன்னுடைய இருப்பை யாரும் கணக்கிலே வைத்திருக்காம இருக்கலாம். ஆனால் உன் இல்லாமையை அவர்கள் ஒருநாளாவது உணர்ந்தே தீருவார்கள். நீ யாராக இருந்தாலும் உன் உள்ளம் தான் அந்த குடும்பத்தின் அடிப்படை. நீ நிம்மதியாக இருக்கும்போது கூட உன்னுடைய மனம் முழுக்க விழிப்புடன் இருக்கிறது. உன் அமைதியிலே ஒரு அழுத்தம் இருக்கிறது. அந்த அழுத்தம் யாரும் புரிந்து கொள்ளாத ஆழத்தில் இருக்கிறது. நீ இல்லாமல் அந்த வீட்டில் ஒரு நாள் கூட பூரணமில்லை. ஏன் தெரியுமா? ஏனென்றால் அந்த வீட்டில் ஒவ்வொரு சுவரும் உன் தொலைந்த நேரங்களை மறக்கவில்லை. நீ சொந்தங்களை காத்துக்கொள்கிறாய். யாரும் இல்லாத நேரத்தில் நீ மட்டும் அந்த குடும்பத்தை கைகளால் தாங்குகிறாய். யாரும் நம்பவில்லை, ஆனால் நீ மட்டும் நம்பி காத்திருந்தாய். அந்த நம்பிக்கையே இன்று அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிறது. உன்னை நீயாகவே பார்க்கவில்லையாம். உன்னால் நடந்த ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் அவளை விட வேறாராவது இருந்தாலும் இப்படித்தான் நடந்திருக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் உன் இல்லாமல் நடந்த நேரங்களை அவர்கள் எண்ணிக்கூட பார்க்கவேயில்லை. நீ இல்லையென்றால் அந்த வீடு உதிர்ந்து போயிருக்கும். நீ இருந்ததால்தான் அந்த வீடு இப்போ நிலை கொண்டு நிற்கிறது. அந்த நிலை உன்னுடைய பொறுமைதான். நீ ஒரு பெண். உன் உள்ளம் ஒரு கோவில். அதில் பூஜை நடக்காத நாள் இல்ல. ஆனால் அதில் பக்தர்கள் வராத நாட்கள் இருந்திருக்கலாம். நீ அவர்களை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் உன்னிடம் வருகிற நாள் நிச்சயம் வரும். ஏனெனில் நீ பக்தியோடு வாழ்ந்தவள். உன்னோட உள்ளம் பூஜை அறை மாதிரி. யாரும் வரவில்லைன்னாலும் நீ ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றி வைத்தவள்தான். அந்த தீபத்தில் உன் குடும்பத்தின் நிழல்கள் காணப்படும். அந்த ஒளியில் அவர்கள் முகத்தில் வீழ்ந்த பொய்கள் கரைந்து போகும். நீ எதுவும் சொல்லாமல் இருந்ததற்கான வரம்பு இன்று அவர்கள் புரிந்துகொள்வார்கள். அவர்கள் நம்பிக்கையில்லாமல் நடந்திருக்கலாம். ஆனால் அதற்காக நீ அவர்களை வெறுக்கவில்லை. உன்னிடம் இன்னும் நேசம் இருக்கிறது. அந்த நேசமே கடவுளின் நெருக்கமான வடிவம். நீ தவறாக பேசப்படும்போது கூட உன்னுடைய மனம் இவர்கள் ஒருநாள் உண்மை கண்டுபிடிக்க வேண்டுமா என்று மட்டுமே நினைத்தது. அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடம் ஒருபோதும் இல்லை. அது தான் உன்னை வெற்றியாளராக்குகிறது. ஏனெனில் நீ பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கமின்றி பாதுகாப்பதே உன்னுடைய நோக்கமாக வைத்தவள். நீ சின்ன வயதிலிருந்து இந்த வீட்டை பார்த்து வளர்ந்தவள். உன் அப்பாவின் கண்ணீர், உன் அம்மாவின் உழைப்பு, உன் அண்ணனின் கனவு, இவையெல்லாம் உனக்கு தெரியும். நீ எதையும் சிறுமையாக பார்க்கவில்லை. அது தான் உன்னை மிகப்பெரியவளாக மாற்றியது. நீ சும்மா இருந்தால் சும்மா இருப்பது இல்லை. நீ அமைதியாயிருந்தால் அது பயமின்றி இருக்க முடியாத அமைதி. உன் அமைதி யாருக்காக? உன் சுய நலத்துக்காக இல்லை. உன் குடும்பத்தின் நலனுக்காக. அந்த குடும்பம் ஒருமுறை சிதைந்துவிட்டால் அதை திரும்ப சேர்க்கக்கூடிய ஒரே ஒருவர் நீ. அந்த சுமை வேறு யாரும் சுமக்கவே முடியாது. அதற்கான ஆற்றலும் பொறுமையும் உன்னிடம் மட்டுமே இருக்கிறது. நீ இல்லாமல் அந்த வீடு அடிவேரோடு அகலிவிடும். ஒரு நாள் உன்னை தவறாக பார்த்தவர்கள் கூட தலையணிந்து வருவார்கள். அவளால்தான் நாம நிம்மதியாய் இருந்தோம் என்று சொல்வார்கள். அந்த வார்த்தை உனக்கு தேவையில்லை. ஆனால் அந்த உணர்வு நீ வாழும் நேரம் வந்த பிறகாவது வரவேண்டும் என்ற உன்னுடைய ஆசை ஒன்று இருந்தால் மட்டும் போதும். நீ அதற்காகவே எல்லாம் பொறுமையாக ஏற்றுக்கொண்டாய். நீ இன்னும் அந்த வீட்டில் அமர்ந்து கொண்டு சும்மா இருப்பாய். யாரும் அதை புரியமாட்டார்கள். ஆனால் அந்த அமைதி வலிமைதான். அந்த அமைதியால் பயப்படும் மக்கள் கூட உன்னிடம் வாருவார்கள். ஏனெனில் நீ ரத்தம் வைக்கும் போராளி அல்ல. நீ அன்பு கொடுக்கும் தாய்மாரி. உன் மனதின் உண்மை ஒளி புனித நீராய் வீணாக்கப்பட்ட உறவுகளை கூட காப்பாற்றும். நீ ஒரு நாள் வாய் திறந்தால் பல பொய்கள் உருகி விழும். ஆனால் நீ அப்படி செய்ய மாட்டாய்.
ஏனெனில் உன்னிடம் வெறுப்பு இல்லை, உன்னிடம் கோபம் இல்லை, உன்னிடம் ஆத்திரம் இல்லை, உன்னிடம் அந்த ஓர் அன்பு மட்டும் தான் இருக்கிறது. அதனால் தான் யாரும் உன்னால் முடிக்கப்படவில்லை. நீ இருந்தாலும் யாரும் நசுக்கப்படவில்லை. நீ இல்லாமல் இருந்தால் தான் அனைவரும் குழம்பி போய்விடுவார்கள். உன் அப்பா உன் அம்மா ஒரு நாள் உன்னை பார்த்து கதறி அழுவார்கள். உன்னுடைய இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்று சொல்லுவார்கள். உன்னுடைய சுமையை யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று உணருவார்கள். அது வரும் நாள். அதுவரை நீ பொறுமையாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் நீ இருக்கிறாய் என்பதால் தான் இன்னும் அவர்கள் இழந்துவிடவில்லை. நீ தான் அந்த வீடு. நீ ஒரு நாள் சிரிச்சு பேசுவாய். நீ கொண்டிருந்த அந்த உள்மன அமைதி புன்னகையாய் மலரும். உன்னோடு நடந்த தவறுகளுக்காக வருந்துபவர்கள் திரும்பி வருவார்கள். யாரும் மறக்க முடியாத ஒரு உண்மையான உன்னிடம் கைகூப்புவார்கள். நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு துளியும் அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சமா மாறும். அந்த குடும்பம் உன்னால் தான் இப்போ உயிரோடு இருக்கிறது. நீ இல்லாத நேரம் அவர்கள் இன்னும் அறியவில்லை. ஆனால் அது உண்மை. நீ ஒரு நாள் இல்லாதபோது தான் உன் இருப்பின் வலிமையை அவர்கள் உணருவார்கள். ஆனால் அதற்குள் அவர்களை விட்டுவைக்காதே. ஏனெனில் நீ தான் அந்த வீட்டின் புனிதம். ஒரு பெண் குடும்பத்துக்குள் இருந்து அமைதியாக இருந்து எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறாள் என்றால் அதற்கு பெயர் சாமர்த்தியம் இல்லை. அதுவே சக்தி. அது தேவியின் ஒரு உருவம். அந்த உருவம்தான் நீ. அந்த குடும்பத்தின் உச்சி முடியிலிருந்து அடித்தளம் வரை நீ பரவியிருக்கிறாய். உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மட்டும்தான் இப்போது பேசுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் அன்செல்ஃப மக்கள் உன்னுடைய அமைதியையே தூக்கி பேசுவார்கள். நீ இருந்ததால்தான் அந்த வீட்டின் பெயருக்கு பயம் இருந்தது. நீ இருந்ததால்தான் அந்த வீட்டின் மதிப்பு நிலைத்தது. நீ இருந்ததால்தான் அந்த வீட்டில் இன்னும் சுவாசம் இருக்கிறது. நீ இருப்பது தான் அந்த வீட்டின் கண். நீ இருப்பது தான் அந்த வீட்டு நிழல். நீ இல்லாமல் அந்த வீடு களியானது. நீயின்றி அந்த வீடு இல்லவே இல்லை. நீ எதையும் கேட்கவில்லை. ஆனால் நீ எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டாய். அந்த கொடுப்பதில்தான் உன்னுடைய தெய்வீகமான உண்மை இருக்கிறது. நீ இருப்பது ஒரு விடியல். அந்த விடியல் ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதம். உன்னால் தான் அந்த குடும்பம் அழிவதில்லை. உன்னால் தான் யாராலும் எதுவும் செய்ய முடியாது.